ஐயா, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எப்படி முருகனை வணங்கி அவன் அருளை பெறுவதுன்னு பாமர மக்கள் கேட்குறாங்களா? பாமர மக்கள் என்ன, நமக்கே மேலே சொன்னதில் பலதும் தெரியாதேன்னு யாரும் கவலைப்படாதீங்க. ஒரு எளிமையான வழி இருக்குது. தூய்மையான உள்ளத்தோடு நாம் அவர் மேலே செலுத்தக்கூடிய அன்பு 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 தான் அந்த வழி. ஏன் 3 தடவை சொன்னேன்னா, மெய்மையான அன்பு, அதாவது உடலால் தூய்மையாகவும் உண்மையாகவும் செலுத்தக்கூடிய அன்பு. வாய்மையான அன்பு, வாக்கினால் தூய்மையாகவும் உண்மையாகவும் செலுத்தக்கூடிய அன்பு. உண்மையான அன்பு, அதாவது உள்ளத்தால் தூய்மையாகவும் மனதால் உண்மையாகவும் செலுத்தக்கூடிய அன்பு. அதாவது மொத்தத்தில் செம்மையான அன்பு. செம்மைன்னா சிவந்த நிறம், செழிப்பு, சிறப்பு, நேர்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை. அப்படிப்பட்ட அன்பை குன்றுதோறாடும் முருகப்பெருமானுக்கு அங்கு இருக்கும் மக்கள் வெறியாட்டம் ஆடுபவனோடு சேர்ந்து செலுத்தி மகிழ்ந்த அந்த வழிபாட்டை செய்ததை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இங்கே வெறி ஆடுபவன் சிவந்த மேனியன், ஆடையும் சிவப்பு, காதில் சொருகி இருக்கக்கூடிய அசோகன் தளிரும் சிவப்பு, தலையில வெற்றி மாலையும் சிவப்பு. இதைத்தான் செய்யன், சிவந்த ஆடையன், செல்வரை செயலை தந்தளிர் துயல் வரும் காதினன், கச்சினன், களலினன், செச்சை கண்ணியன், குழலன், கோட்டன், குறும்பல்லியத்தன்னு தெரிவிக்கிறார். அதிலேயே முத்தாய்ப்பா அவன் குழல் ஊதுகிறான், கோடு என்னும் கொம்பை ஊதுகிறான், பறை முதலிய இசைக்கருவிகளை வாசிக்கிறான்னு சொன்னதிலிருந்து மென்மையாக கையாளக்கூடிய குழலை சொல்லி ஒரு மலம், அதாவது ஆணவ மலம் மட்டும் உள்ள விஞ்ஞானர்களுக்கு அருள் செய்ததையும், இயல்பாக கையாளக்கூடிய கொம்பு வாத்தியத்தை சொல்லி ஆணவம் கண்மம் என்னும் இருமலம் உடைய பிரளயாகலருக்கு அருளியதையும், கொஞ்சம் வலிந்து கையாளக்கூடிய பறை முதலியவற்றை சொல்லி ஆணவம் கண்மம் மாயை முதலிய 3ஐயும் உடைய சகல ஆன்மாக்களுக்கு அருளியதையும் நமக்கு தெரிவிக்கிறார். இதெல்லாம் உதாரணத்துக்கு சொன்னது தான். இறைவனுக்கு எல்லாமே எளிதுதான். நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையில் குன்றுதோறாடல்னு பொதுவாக சொன்னாலும் சிறப்பாக திருத்தணி சிறப்பு.